ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தின பார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற சம்ஸு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம்ஸு, சரிங்களா? நிறைய வாட்டி வந்து கொஷின்ஸில் வந்து இது பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து வேலையை செஞ்சு முடித்த பிறகு வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து அவங்க பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? இது வந்து ஏபிஆர் இருந்தாலும் சரி, ஏபிசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சி நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? இப்போ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகுது, பி வந்து அந்த வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 30ன்னு வரும். அப்போ எஃபிஷியன்சி என்ன வருது? இவருக்கு 3, இவரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா? இந்த எஃபிஷியன்சியோட விகிதம் இருக்குது இல்லைங்களா, திறமைகளோட விகிதம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதோட விகிதத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும், சரிங்களா? அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட்டை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும், கரெக்டுங்களா? அப்போ இது வந்து திறமைகளோட விகிதம், சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நம்ம நடத்தி முடிச்சிருப்போம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து அந்த விகிதத்தில் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த 1500 3:2 அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் நம்ம பிரிக்க போகிறோம், சரிங்களா? இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 பங்கு, இது ஒரு 2 பங்கு, அப்போ மொத்த பங்கு வந்து 5 பங்கு, கரெக்டுங்களா? அப்போ இந்த 1500 ரூபாங்கிறது 5 பங்கு, சரிங்களா? அதை நம்ம 3 பங்காகவும் 2 பங்காகவும் பிரிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பங்கோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ 1500ங்கிறது மொத்தமாக வந்து 5 பங்கு. இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பங்கோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அடிச்சிங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ என்ன? 300. இப்போது இதை ஈஸியாக வந்து நம்ம 3 பங்காகவும் 2 பங்காகவும் பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 900ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ ஏ வந்து 900 ரூபாய் வந்து அவரோட வேலைக்கு வந்து அவர் பெறுவார், சரிங்களா? பி வந்து அவரோட வேலை செஞ்சதுக்கு 600 ரூபாய் வந்து பெறுவார். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திறமைகளோட விகிதம் கண்டுபிடிக்கிறீங்க, அதை வச்சு அந்த அமௌண்ட்டை பிரித்து அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்க. செகண்ட் சம் பாருங்கள். ஏ மட்டும் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி மட்டும் அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார்கள். ஏபி ஆகிய இருவரும் இணைந்து அந்த வேலையை ரூபாய் 3200க்கு செய்கிறார்கள். சியின் உதவியோடு அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தால் சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? ஸோ இப்போ நல்லா பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 6 நாட்களில் முடிப்பார், பி வந்து அதே வேலையை 8 நாட்களில் முடிக்கிறார். ஆனால் இப்போ யார் வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே அந்த வேலையை செய்ய போகிறாங்க. ஏன்னா சிஎன் உதவியோடு அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்களா? 3 நாட்களில் முடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ், சரிங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்கு எவ்வளவு தொகை வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த ரூபாய் எவ்வளோ? 3200 ரூபாய், சரிங்களா? அப்போ சியோட பங்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், சியோட எஃபிஷியன்சி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சியோட எஃபிஷியன்சி எப்படி இதிலேருந்து கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது 3த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எது பெரிய நம்பரு? 8. இந்த 8 வந்து இந்த 3 நம்பருமே டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. அப்போ இதை டபுள் பண்ணால் 16, அந்த 16 இது 3 டிவைட் பண்ணாது. அப்போ மறுபடியும் வந்து 8 ஆட் பண்ணிங்கன்னா 24, சரிங்களா? இந்த 24 இது 3மே டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக டிவைட் பண்ணும், சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏவுக்கு வந்து 4 6 24ன்றதுனால 4ன்னு வரும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 8 24ன்றதுனால 3 வரும். ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சி வந்து 8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நமக்கு யாரோட எஃபிஷியன்சி மட்டும்தான் வேணும்? சியோட எஃபிஷியன்சி மட்டும்தான் வேணும். அப்போது ஏபிசியிலேருந்து ஏபி இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சியோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். அப்போ 8லேருந்து இந்த 4 3 அப்போ மொத்தம் 7 மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி எவ்வளோ வரும்? 1 மட்டும் வரும், சரிங்களா? இந்த 1 தான் வந்து சியோட எஃபிஷியன்சி, சரிங்களா? அப்போ சிக்கு வந்து ஒரு பங்கு அமௌண்ட்டை தான் நமக்கு இதில் பிரித்து கொடுக்கணும், சரிங்களா? இப்போ இது மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், திறமைகளோட விகிதத்தை எழுதணும். ஏபிசி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 1, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து திறமைகளோட
விகிதம். அப்போ மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 4 3 7 7 1 8. அப்போ மொத்தம் 8 பங்கு இருக்கு. இதில் ஒரு பங்கு அமௌண்ட்டு தான் சிக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த 3200லேருந்து நம்ம ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 3200 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பங்கு வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 400 தான் வந்து ஒரு பங்கு அமௌண்ட்டு. நமக்கு சிக்கு கொடுக்க போகிறதும் ஒரு பங்கு அமௌண்ட்டு தான். அப்போ 400 ரூபாய் தான் நம்ம சிக்கு கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? தேர்ட் சம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 5 நாட்கள் செய்த பின் சென்று விடுகின்றனர். மீதமுள்ள வேலையை சி 2 நாட்களில் முடிக்கிறார். அவ்வேலையை முடிக்க 1500 ஊதியமாக அளிக்கப்பட்டது எனில் பி மற்றும் சி பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏ வந்து அந்த வேலையை முடிக்க 10 நாள் ஆகுது. பி வந்து அந்த வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. சரிங்களா? அப்போது மொத்த வேலை கண்டுபிடிச்சிடலாமா? மொத்த வேலை எவ்வளோ வரும்? எல்சிஎம் வந்து 30ன்னு வரும். அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3, இவரோட எஃபிஷியன்சி 2. சரிங்களா? ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்? 3 2 5. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு வந்து 5 பங்கு வேலையை முடிப்பாங்க. மொத்தம் வேலை 30. சரிங்களா? 30ல் ஒரு நாளைக்கு 5 முடிக்கிறாங்க. ஆனால் வேலை செஞ்சது 5 நாள். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. சரிங்களா? அப்போ 30 பங்கு வேலையில் 25 பங்கு வேலை முடிஞ்சு மீதி இருக்கிறது 5 பங்கு வேலை இருக்குது. அந்த 5 பங்கு வேலையை தான் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து முடிக்கிறாரு. சி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 2 நாளில் முடிக்கிறாரு. சரிங்களா? அவ்வேலையை முடிக்க 1500 ரூபாய் ஊதியமாக அளிக்கப்பட்டது. அதாவது அந்த முழு வேலையுமே முடிக்கிறதுக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ முழு வேலையை முடிக்க தான் 1500 ரூபாய். அப்போ இப்போ யார் கேட்குறாங்க? பியும் சியும் பெறக்கூடிய ஒரு நாளோட மொத்த தொகை என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 5 பங்கு வேலையை தான் 2 நாளில் முடிக்கிறாரு. இந்த 30 பங்கு வேலையை அதாவது முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இந்த 5 30ஆக மாற்றினா என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே 6ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 30 பங்கு வேலையை முடிக்க இவருக்கு எத்தனை நாள் ஆகுது? 6 2 12 12 நாள் ஆகும். சரிங்களா? அப்போ சி வந்து முழு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. சரிங்களா? இப்போ பிக்கும் சியும் பெறக்கூடிய அந்த ஒரு நாளோட மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஒரு நாள் சம்பளம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு நாள் சம்பளம் எப்படி கண்டுபிடிக்கிறது? முழு வேலையை முடிக்கிறதுக்கு 1500 ரூபாய் வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ பிக்கு கேட்குறதுனால பி வந்து முழு வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. அந்த 15ஆல் இதை டிவைட் பண்ணனா அவர் ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ பியோட ஒரு நாள் சம்பளம் 100 ரூபாய். இதே மாதிரியே வந்து சிக்கு கண்டுபிடிங்க. சி வந்து 1500 ரூபாயா அவர் மொத்தமாக வந்து அந்த முழு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 125 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ சியோட ஒரு நாள் சம்பளம் 125 ரூபாய். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 225 ரூபாய்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியும் பெறக்கூடிய ஒரு நாளோட மொத்த தொகை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நடத்தின சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.